7.5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா எந்த சென்சார் போர்டையும் கேட்க மாட்டாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. 100 நட சொல்லிட்டேன், 1000 நட சொல்லிட்டேன். சென்சார் போர்டு முடிவு பண்ணுறதா எந்த படத்துக்கும் டைட்டில் கொடுக்கறது. வேறு எந்த சங்கத்துக்கும் எனக்கோ யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை கிடையாதுங்கிறத மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் யாரை கேட்டாலும் இதை சொல்லுங்கள். யாருக்கு அன்பு சொல்கிறாரு உண்மையாலும் எந்த சங்கமாக கேளுங்க. அப்படி அவங்க ஆமாம் இல்லை நாங்கள் நினச்சா எங்களுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அத்தனையும் பொய். இப்போ எப்படி யூத் எடுத்தாங்களே விஜய் சார் படம் வந்து இப்போ எப்படி வச்சாங்க? அதனால டைட்டில் சென்சார் போர்டில் போய் முடிவு பண்ணி அவங்க அந்த டைட்டில் விசில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா விசில் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் இல்லை சார், வாபஸ் சொல்றேன். சிங்கம் வந்துச்சுல, சிங்கம் 1 சிங்கம் 2 ஏன் சிங்கமேனு வைக்க வேண்டியதானே? சிங்கம் முன்னாடி வைக்க வேண்டியதானே? காஞ்சனா முன்னாடி வைக்க வேண்டியதானே? களவாணி வைக்க வேண்டியதானே? சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லாமே மீடியாலாம் ஓப்பனாக பேசுங்க. யாராவது சிங்கம் வச்சுட்டு சிங்கம் 1 அதே மாதிரி ஒரே ஒரு வரி தான். இப்போ விசில் வந்து எடுத்திருக்காரு. இந்த விசில் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பொருள். இன்னைக்கு வந்து ஏன் விஜய் அவர் சொன்னார் போல டைலாக், நான் ஒரு நட முடிவு பண்ண என் பேச்சு நானே. அதே மாதிரி எவனுமே பிள்ளைங்க ஒரு பேச்சோட அப்பன் பேச்சு ஆய் பேச்சு தங்க பேச்சு அக்கா பேச்சு கேட்காம வந்த ஓட்டு தான் அந்த ஓட்டு விஜய்க்கு. நீங்க இது இல்லைன்னு சொல்லுங்க. என்ன மீறியா 10 ஓட்டு போச்சுங்க விஜய்க்கு. அப்படி என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றுதான் விஜய் ஓட்டு போட சொல்லுவேன். எல்லாரும் போடுறாங்க. எல்லாமே என் பையன் கேட்டான், உங்க பேச்ச கேட்க முடியாது போங்கப்பான்னா. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதனால இப்போ வந்து இந்த விசில் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இவன் தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சின்ன பசங்க. எந்த ரைட்ஸ்? ஆமா அப்படிலாம் நான் சொல்ல டைட்டில் தான் சொன்னேன். ரைட்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃபோன் பண்ணிக்கல, நம்பர் போட்டு சென்சார் போட்டேன். டைட்டில் போட்டு நான் இவர் கொடுக்குறேன் விசில், அங்கே போய் சென்சார் போய் நான் கொடுத்துருவேன், சைன் பண்ணி கொடுத்துருவேன். அங்கே போய் விசிலுக்குன்னா அவங்களே ஒரு ஆப்னு சொல்லி இந்த படம் இருக்குங்க, இது பேரை மாற்றலாம். அவ்வளோதான், யாருக்குமே கிடையாது ராஜா. நான் தான் உண்மையாக சொல்கிறேன். அப்படின்னா இதுக்கு மேலே எத்தனை இதோட ஒவ்வொரு சொல்லி இருக்க முடியாது. நீங்கள் வேணா இப்போ நீங்கள் தயார் பசங்களை கேட்டுக்கலாம், பாரதிய சங்கத்தில் கேட்டுக்கலாம், கில்டில் கேட்டுக்கலாம், இன்னும் எத்தனை சங்கம் கேட்டுக்கலாம். நான் சொன்னது சொல்லுங்க. கில்டு இணைப்பு நடந்திருக்கு. தயாரிப்பாளர் அந்த 5 சங்கம் நான் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்றாங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்றீங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல டைட்டில் கொடுத்துட்டு அவங்க போங்க. ஆமா, அதான் உண்மை. இப்படியே இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது சங்கம் தான் ஒற்றுமை வேணும். சங்கம் வந்து நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறீங்களா, என்னோட வீடியோ நிறைய பாருங்க. என்னோட சங்கத்தில் நான் லெட்டர் அமிச்சேன், எல்லா சங்கத்துக்கும் லெட்டர் அமிச்சு இதுமாதிரி எந்த டைம் கேட்டு செய்யணும். யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் தயாரிப்பாளர் தினேஷ் பையன் மேனேஜர் சார், நான் ஒன்றும் முடிவு பண்ண முடியும் சார், நீங்கள் தலைவர்கிட்ட பேசி செயலாளர்கிட்ட பேசுவோம்னா எல்லாரும் ஓரில் பேச முடியுமா? நல்லா கேட்டுங்க. நீ சொன்ன நான் வந்து இப்போ வந்து அப்போ முரளி இருந்தார், முரளிட்டு பேச முடியுமா? அப்போ ராதாகிருஷ்ணன் இருந்தாப்புல, கதிரேசன் இருந்தாப்புல, ஒவ்வொரு நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? அதேமாரி பாரதிய சங்கத்தில் எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க. கில்டு சுத்தமாகவே யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியுமே நான் ஒவ்வொரு நான் ஒரு தலைவராக இருந்துட்டு நான் ஒவ்வொரு கேட்டு பண்ணீங்க சொல்லுங்க. நான் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நானே ஃபோன் பண்ணி கேட்டு லெட்டர் அமைச்சிடுறேன். ஃபோன் பண்ணி இந்த டைட்டில் பொறுத்தவரை இந்த சங்கத்துக்கு நீ சர்ச்சில் பாரு, சென்சார் பண்ணி யாரும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, டைட்டிலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நாங்கள் இருந்தால் இருக்குங்க போல, இல்லை சொல்லுவோம், இல்லை ஒரு வயசாக சொல்லுவாங்க. தான் இதுதான் உண்மையான வார்த்தை. இது எல்லாருமே மீடியா நல்லா பப்ளிஷ் பண்ணுங்க. 100% டைட்டில் எந்த ஒரு சங்கத்தையும் அங்கீகாரம் கிடையாதுங்கிறது என் தாய் மீது சத்தியம். அப்புறம் வந்து நீங்க வந்து மாணவர்கள்லாம் வந்து ஓட்டு தான் விஜய் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து மாணவர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கல்விக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இரவா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு வந்து அவங்களை அடிச்சு கைது பண்ணி அப்புறப்படுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணீங்க. ஒண்ணு புரிஞ்சு நல்லது இருக்கு, நான் ஒத்துக்க முடியாது. நீட்டை மக்கள்லாம் ஜெயிச்சு வரலாம். எப்படி நீங்க வரலாங்க, டாக்டரா படிச்சு இவர் வரலாங்க, இந்த பையன் வரலாங்க, இந்த சினிமா விட்டு வரலாம். அது மாதிரி நீட்டை போது மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுச்சு? சார் அது அன்னைக்கு இப்ப மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க போது நான் போய் அவங்கள போய் வரல. என்ன பொறுத்தவரை எல்லாருமே எதுக்குறாங்க. சில மாநிலம் இருக்கு, சில மாநிலம் எதுக்கல. நார்த் சைடு முழுக்க எதுக்கல. சில பக்கம் நல்லா கேட்டுங்க, தமிழக அரசு தான் எந்த நேரமும் 15 வருஷம் எதுக்குறாங்க, பாக்கி எங்கேயும் எதுக்கல. அதை போய் நான் போய் இதெல்லாம் சினிமாவில் வந்து நான் போய் விஜய் மேல இல்ல அவரோட கருத்தை வந்து பாருங்க. நீட்டை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு முடிவு பண்ணதான்.
என்னதான் மாநில தலைகளை குட்டி அரைச்சாலும் முடியாது. அப்புறம் ராகுல் காந்தி கைது பண்ணது மட்டும் வந்து நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. யாரு அது வந்து அவங்க கூட்டணியில் இருந்தா கடந்து சார். இது வந்து நல்லா இது அரசியல், சினிமாவில் அரசியல் எப்படி கேட்டீங்கன்னா அப்பயே ஜெயலலிதா சொல்லிருக்காங்க, நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நண்பன். நாளைக்கு ராகுல் காந்தி நாளைக்கு பிரிஞ்சு போகலாம், இவர் பிரிஞ்சு போகலாம், அவங்க பிரிஞ்சு காங்கிரஸ் பிரிஞ்சு போறவே பிஜேபி போகலாம். மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுதோ அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களை எதிர்த்து போராட முடிவு தர வின் பண்ண முடியாது. அது மீறி அவங்களா ஒரு சட்டம் போட்டு இல்லை எவனா 10-20 பேர் செத்தானா இல்லை எவனா குண்டு சுட்டுக்கிட்டு எவனா அப்போ முடிவு பண்ணி அதை ரத்து பண்ணுவாங்க. இதுதான் தொடர்ந்து வந்து தமிழ் சினிமாவில் வந்து விருதுகள் வந்து நல்ல படங்களை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மை, அது நான் ஆளுதான் ஏத்துக்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஜால்ரா தான், எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான் சார். இப்போ ஓப்பா சொல்றேன் சார், உண்மையிலே ரெக்கமெண்டேஷன்ல தான் எல்லா படமும் சரி, அது மத்திய சரி மாநில சரி, அவங்கவுங்க கூட இருக்கணும் ரெஃபர் பண்ணி தான் படம் கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க. இது நான் ஒன்று போடுறேன், இது உண்மையை சொல்றேன். எல்லா அரசாங்கமும் அது மத்திய அரசு ஜெயிச்சவனுக்கு எதுவுமே தெளிவாக கொடுக்கறது இல்லை. இது உண்மை. இப்போ என் மச்சானா, என் மாமனா, என் அண்ணனா, என் தம்பியா, அவன் சொன்ன மஞ்சள் சொன்ன மாமன் இப்பெல்லாம் சார் போயிருக்கு அரசியல். இப்போ இந்த 5 வருஷம் விஜய் மாத்தினா தான் சார் முடியும், இல்லைன்னா அது இல்லை சார். தேர்வு குழுல வந்து இயக்குநர்களை வைக்காத கலா மாஸ்டர் மாதிரி வந்து ஒரு நடன கலைஞரை வந்து படத்துக்கு வந்து விருதுக்கு வந்து தேர்வு பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? புரியல, இன்னொரு சொல்லுங்க. அதாவது தேர்வு குழுல தேசிய விருது தேர்வு குழு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு இயக்குநர்களுக்கு தான் தெரியும். ஆமா, டான்ஸ் மாஸ்டர் ஒன்றும் தெரியாது. டான்ஸ் மாஸ்டர் வந்து தேர்வு பண்ணி அப்ப இதுல தெரிஞ்சுங்க, இது ரெக்கமெண்டேஷன் தான். இதுதான் எல்லாமே சப்போர்ட்ல தான் ஒவ்வொருத்தரும் வர்றாங்க தவிர அந்த மாதிரி இந்த பசங்களாம் 20 வருஷம் கஷ்டம். நானே 35 வருஷமா சினிமா இந்த பையன் சொன்னாப்புல நடிக்க வந்து தெருவில் பிச்சை எடுக்காத ஒண்ணுதான் எல்லா வேலையும் பார்த்து வந்தேன். அப்படிங்கும்போது யாருமே ரெக்கமெண்டேஷன் ஜெயிச்சு வராங்க, தனிச்சு ஜெயிச்சு வராங்க. யாருமே கவர்மெண்ட் அரசு சப்போர்ட் பண்ணல. அதை பண்ணணும், அது விஜய் அரசு கண்டிப்பா அதை பண்ணணும். அப்போதான் விஜய்க்கு அடுத்தடுத்து முதலமைச்சர் வாய்ப்பு வரும். இல்ல அவங்களும் அதே பழைய குள்ளி காலத்தோடினா அப்படிதான் இருப்பாங்க. கேளுங்க. இது படத்துலையா அது அவரு தான். நானே சொல்றேன், இஸ்ல பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னாரு ஸ்கூலுன்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு சீன் கண்டிப்பா விஜய் பத்தி வரும். பள்ளின்னா அதுக்கப்புறம் அவருடைய விருப்பம். சொல்லுங்க சார். ஆமா சார், நான் சினிமா பார்த்து வளர்ந்தது விஜய் சார் பார்த்து தான். அதனால கண்டிப்பா ரெஃபரன்ஸ் இருக்கும். சார் இல்லாம இன்னைக்கு சினிமா இல்லை. நான் வந்து அதிகமாக எங்கள் வீட்டில் சண்டை போட்டதே விஜய் அண்ணனுக்காக தான். பாதி நேரம் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, இன்னைக்கு ஒன்றும் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து சண்டை போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து அண்ணனோட கடைசி படம் ஜனநாயகன் வருது. அதுக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த 26ல ஒரு நல்ல படமாக வரும். அண்ணன் சொல்கிற மாதிரி தான், கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். சார் ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா இன்னைக்கு ஃபுட்பால்ல இருக்க பிரச்சனைகளும் சரி, ஃபுட்பால் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நீ காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டுறேன். ஸ்போர்ட்ஸ்ல வந்து அதிகமான நீங்க ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு வீக்ல ஒரு நாள் தான் இருக்கும் பிடி பீரியட். அதுலயும் மேக்ஸ் சார் இங்கிலீஷ் சார்னு வந்து அவங்களும் எடுத்துட்டு போயிடுவாங்க. பாதி பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சில பேருக்கு வந்து எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் வந்து அந்த ஸ்கூல்ல கிடைக்கலன்னு வச்சுங்களேன், வேற ஏதாவது தப்பான வழிகளை போகலாம். அவங்க வந்து ஆல்கஹாலோ ட்ரக்ஸோ எதுக்கு வேணாலும் அடிக்ட் ஆகலாம். ஆனா அதெல்லாம் மீறி ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பசங்க வந்து ஈவினிங் ஊருக்குள்ள விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. வீட்டில் வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுத்து அவங்க எங்க வேணாலும் வின் பண்ணலாம். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் அந்த படம் வந்து பண்றோம். ஃபுட்பால் தான். ஆமாம், சொல்லும் போல ஃபுட்பால் வந்து இப்போ யாரும் ரொம்ப விளாம்பல, எவனா பார்த்தாலும் கிரிக்கெட் தான். அதை மாற்றி கொண்டு வரணும், கண்டிப்பா ஜெயிப்பாப்ல. ஓகே, எல்லாரும் நன்றி. எல்லாரும் வந்த மீடியா அனைவருக்கும் இவ்வளவு பொறுமையாக இருந்ததுக்கும் நம்மளுடைய ஐயர் பேசின ஓமத்துக்கு எல்லாத்தையும் கேட்டு இருந்தது நன்றி.